வச்சு இப்போ எவ்வளோ கஷ்டமாக இருக்குது, என்ன டயர்டாக இருக்குது. ஒரு தடவை தூக்கி தூக்கி வச்சு 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 கொண்டு வந்திருக்கு, கஷ்டம்தான். இங்கேயும் கருத்து போச்சு. நாடாவில் 3 வகை இருக்குது. மேனாட்டார், கொடி நாட்டார், கருக்கு மட்டை நாட்டார். மேனாட்டார்னா சிவகாசியில் வந்து எல்லாம் வச்சுருக்காங்க. மேனாட்டார் வந்து சிவகாசியில் வந்து பிஸ்னஸ் எல்லாம் பண்ணுவாங்க. தண்ணியை ரொம்ப போக முடியாது, வந்து ஸ்டோப் வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்கணும். சரி வாட்டி ஸ்டோப் பண்ணி தான் பயன்படுத்தணும். வயசில் தண்ணி கொண்டு வயசான பிறகு எப்படி இஷ்டமக்கன்னு தெரியல. நான் கொஞ்சம் தண்ணி வந்து துற ஊற்றிக்கிட்டு இந்த சட்டியை அது போடணும். சட்டியை வந்து வச்சுக்கணும். சங்கடெல்லாம் ஃபஸ்ட்டில் வந்து தண்ணியை கொண்டு போகணும். அங்கே அரிசி விலங்கு வச்சுக்கணும். வந்து அங்கே வந்து கொண்டு போகணும். கொண்டு போய் வச்சு அப்புறம் விறக வச்சு எரிக்கணும். சாவியை உணர்ந்துட்டு சுத்தமாக வச்சுருக்கணும். சாவி அது கொண்டு வரது வச்சுக்குவோம். சாவி கிளம்பி வச்சுனா கஷ்டம். இருட்டுக்கெல்லாம் தேட முடியாது. 1 மணி நேரத்தில் சோறு பொங்கணும். இருட்டிடும், பிறகு ஹரிக்கணும். லைட்டும் இருக்காது, இருட்டிடும். அப்புறம் வந்து சோறு பொங்க கஷ்டம். அதுதான் இது என் வீடு. அது அவள் வீடு. அதனால் அவள் வந்து இது வந்து அதை கொண்டு விரவு தூக்க முடியலை. எனக்கு உடம்பு வரைச்சிக்கிது, வயிறு வலிக்கு, குறுக்கு வலிக்கு, எவ்வளோ தூரம் நடக்க முடியலை. நிறைய வயசு தான், இப்போயுமே நடக்க முடியல. வயசான பிறகு இப்படி தான் நடக்குன்னு எனக்கு தெரியலை. இப்போ எங்கள் வரையில் வந்து உம்மளை வர வச்சுக்கனால அவ்வளோ பிடிச்சிருக்கு. நான் சின்ன வரையிலே அப்படி எங்கள் அம்மா அப்பா குரல் நைஸ் குரல். சங்கடம் தான் அங்கேருந்து கூட்டு போக கஷ்டம். மேலே இருந்து வரணும். அவள் குரல் இது கூட கீச்சுன்னு இருக்கும். சோறு பொங்கணும். சரி போய் நான் விற்றுட்டு வருவோம். எல்லாம் செய்வோம். நினச்சிங்கன்னா சோறு பொங்கணும். வெயிட் பண்ணுங்க.